சார் டென்ஷன்ல இருக்காரு, இந்த டீயை கொண்டு கொடு. இதை கொண்ட அங்க கொடு. யாரா அவன்? என் பொண்டாடி முத்த கொடுத்து ஓடுறது. டேய் ஓடாத, நில்றா. டேய் கையில மாட்டின உன்னை மிதிச்சா கொண்டுடுவேன். தில்லிந்தா வாடா பாக்கலாம். என் பொண்டாடிக்கு முத்த கொடுக்குற. தில்லிந்தா வாடா பாக்கலாம்னு சொல்றல, வாயில பண்ணிடுவேன். என்ன அட ஏங்கண்ணே நீங்க என்னாச்சு? ஏன் கத்துற? என் பொண்டாடிக்கு முத்த கொடுத்துறானே. இதே நடுரோட்ல பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுத்தாடா? எவனா அவன்? சரி அதை விடு, பொண்டாட்டி கொண்டு அவளை நல்லா இருக்கல. நேர்ல இல்லனே, போட்டோல. போட்டோலியா? அளவுப்பா, எத்தனையோ பத்திரிகையில எத்தனையோ பொண்ணுங்க போட்டோ வருது, நிறைய பேர் தான் முத்தம் கொடுக்குறானுங்க. என்னப்பா ஆயிடுச்சு அதனால? அதெல்லாம் நடிகீங்க, இது என் பொண்டாட்டி. தெரியுது இல்ல? இதுக்குதான் அன்னைக்கே சொன்ன, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பப்ளிக்கா வச்சுக்காத, பிரைவேட்டா வச்சுக்கான்னு சொன்னா பொறாமன்னுவீங்க. நமக்கு என்னத்துக்கு? நீ வண்டி சுத்தி 40 போட்டோ ஓட்டிக்க, ஊர்ல ஆளுங்களை எல்லாம் முத்தம் கொடுக்கறதுக்கு. அண்ணா நீ எனக்கு ஒரு டீ போடுறாங்க லைட்டா. நான் ஸ்ட்ராங்கா தான் போடுறேன், எங்க எல்லாம் லைட்டா எடுத்துக்கிறானுங்களா? ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, டீ லைட்டா போடு. அது உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நேத்து ஒருத்தவன் போட்டோக்கு முத்தம் கொடுத்துட்டா, அதான் பழிச்சு கிழிச்சு போட்டேன். சொல்ல வெக்கமா இல்ல? உங்களுக்கு இருக்காது. காலையில நடிச்சீங்க, அப்பவே நினைச்சேன். ஆசை 60, மோகம் 30, மொத்தம் 90 நாள் முடிஞ்சு போச்சுல. அப்புறம் எப்படி என்ன உங்களுக்கு பிடிக்கும்? என்ன பவானி இப்படி எல்லாம் பேசுற? நான் ஒண்ணும் பேசல, நீங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வேற கர்மம், ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? சரியா இருந்தா தானே. அப்படி சொல்லு வள்ளி. நான் அங்கிள் சொல்லல, வண்டிய சொன்னேன். வரேன் அங்கிள். எதுக்கு? போட்டது பத்தாதா? போ போ. ஆண்டி நீங்க இந்த வண்டியை நம்பாதீங்க, பஸ்லயே போயிடுங்க. பாய். எப்படிங்க ஸ்டார்ட் ஆகும்? உங்களுக்கு தான் என்ன கூட்டிட்டு போறதுக்கு மனசே இல்லையே. வாங்க பஸ்லயே போலாம். வாங்க போறது 300 ரூபாய் பொருள், எதுக்கு இதெல்லாம் பாக்குறீங்க? இத சர்வசாதாரணமா நினைக்காத. இது துவைச்சு கொடுக்கும், அங்க பார் அது சமைச்சு கொடுக்கும், அத பார் ஃப்ரிட்ஜ், அது பொருள் கெடாம பாத்துக்கும். அப்ப அதுக்கே தாலி கட்டிருக்கலாமே. ஆனா இதெல்லாம் நீங்க அழுத ஆறுதல் சொல்லாது, நீங்க சிரிச்சா சேர்ந்து சிரிக்காது. இங்க கேட்ட மாதிரி இருக்குல்ல? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஒருவேளை லாட்ஜில் பார்த்த இன்ஸ்பெக்டரோ? ஐயோ அவனேதான். அப்பா மிஸ்டர் ஸ்டாண்ட் அப். நான் தான் இன்ஸ்பெக்டர் சுப்பிரமணியம். அன்னைக்கு ஒரு மோசமான லாட்ஜுக்கு உங்க பொண்டாட்டி கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அன்னைக்கு ரெய்டு வந்தது நான் தான். நான் மட்டும் வராம வேற யாராவது வந்திருந்தா உங்களை கோர்ட்டு கேஸ்னு அலைய விட்டுருப்பாங்க. பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க வேண்டியதுதான். அதுக்காக அந்த மாதிரி மோசமான லாட்ஜுக்கெல்லாம் கூப்பிட்டு வரக்கூடாது. பொண்டாட்டியோட சந்தோஷமா இருக்கீங்கல்ல, இந்த சுப்பிரமணியத்தை பாத்துட்டீங்கல்ல, எப்பவுமே சந்தோஷம் தான். பாய். அப்பா நல்ல வேலை என் பொண்டாட்டி. பவானி எல்லாம் வாங்கிட்டியா? எல்லாம் வாங்கிட்டேன், ஆனா போற வழியில ஒரு பூரி கட்ட வாங்கணும். பவானி சொன்ன கேளு பவானி. பவானி ஒரு நிமிஷம் ரெடி பவானி. பவானி பவானி வேணாம் பவானி, பொண்ணுன்னா பூவும் பொட்டோட இருக்கணும். இப்ப நீ என்ன குத்திட்டேன்னு வச்சுக்கா, அப்புறம் நீ விதவே ஆயிடுவ, வெள்ளை புடவை கட்ட வேண்டியது இருக்கும். யோசிச்சுக்கோ. என்ன குறை வச்ச? ராத்திரி பகலின் பார்க்க போட்டு சந்தோஷப்படுத்திருக்கல, எதுக்கு எதுக்கு ஏன் லாட்ஜுக்கு போன? அட நீ வேற பவானி, அந்த ஒன்றரை கண்ண சொன்னா நீ நம்பிக்கிட்டு உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பான்னு கேள்விப்பட்டிருக்கல.
என்ன மாதிரி எவனா ஒருத்தனை பாத்துருப்பா, அதான் சொல்லிட்டான். அவன் சொன்னா நீ போய் என்ன போட்டு அடிக்கிறிய பவானி. உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா பவானி? இன்னும் என் மேல நம்பிக்கை வரலையா? குத்து பவானி, குத்து. என்னங்க பிரீஃப் கேஸ் வேணாமா? வேணாம், நான் ஆபீஸ் போல, லீவ் போட்டேன். மனசு சரியில்லை. நைட்டே சரியாயிடுச்சு. நீங்க அப்போ இப்ப எங்க போறீங்க? ரிப்பேர் பார்த்துட்டு வர போறேன் மெக்கானிக் ஷெட்டுக்கு. வர்றேன். ஒரு நிமிஷம். உங்களுக்கு பிடிச்சதா சமைச்சு வைக்கிறேன், சீக்கிரம் வந்துருங்க. 55432. ஆட்டோ ஆட்டோ நிறுத்துப்பா. டேய் இந்திரா, இந்தாங்க சேஞ்ச். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வண்டி ஸ்டார்டிங் டபுள் ஆயிடுச்சுப்பா. ஓ அப்படியா? ஆமா, எங்க உன் காரை காணோம்? சர்வீஸ் விட்டுருக்கேன்டா. சரி அதை விடு. ஏன்னா ஒரு மாதிரியா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. தம்பி, எவ்வளவு நேரம்? half an hour ஆகும் சார். மெதுவா பண்ணு. வாடா ஹோட்டல் போலாம். வேண்டாம்ப்பா. வேண்டாமா? வாடா சும்மா. வீட்டுல சாப்பிட வரேன்னு சொல்லிருக்கேன்பா. வா மச்சான் உட்கார். மேரிட் லைஃப் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதே ஏன்டா ஃபீலிங்கோட சொல்ற? நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி சொன்னதே மேலு. ஆமா, என்ன சாப்பிடலாம்? டீ சாப்பிடுவோம். டீ, பொரி உருண்டை, முறுக்கு இதெல்லாம் சாப்பிடுறாங்க. வந்தா எல்லாம் வேஸ்டா. ரொம்ப மாறிட்ட. வெயிட்டர், 2 சிக்கன் பிரியாணி, 2 தலைக்கறி, 2 வறுத்த கறி. என்ன அப்படி பாக்குற? இங்க இதெல்லாம் தான் கிடைக்கும், ஆனா நல்லா இருக்கும். சீக்கிரம் கொண்டாப்பா. சரி சார். ஏய், வண்டி ரெடி. பாத்தி வந்தா கொடுத்துரு. என்ன சாந்தி இந்த பக்கம்? அதை ஏன் கேக்குற? அயனாவரம் வரைக்கும் போகணும். பஸ் ஸ்டாப்ல நின்னு கால் வலிச்சதுதான் மிச்சம். பஸ்ஸே வரல. அவ்வளவுதானே, அதனால ஒண்ணு வருத்தப்படாத. வண்டியில உட்காரு. ஏய், பாத்தி வந்தா ட்ரைல கட்டின்னு போயிருக்கேன்னு சொல்லு. உட்காரு, நல்லா நெருங்கி உட்காரு. அம்மா, வண்டிக்கார உன்னை தேட மாட்டானா? தேடட்டும், கோர்ட்டுக்கு வேணா போட்டோம். அதுக்காக இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் விட்டுற முடியுமா? நல்லா இறுக்கி பிடிச்சிக்க. எனக்கு இந்த முட்டை மட்டும் பொறுமை. ஏன் இல்ல, வீட்டுல ஒய்ஃப் சாப்பிடு. ஓஹோ, கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஆளா? எங்களோட எல்லாம் சாப்பிட மாட்டீங்களோ? உன் பொண்டாட்டி கொடுக்குற மாதிரி கொஞ்சம் எனக்கு கொடுறா. ஏன்னா நான் உன் ஃப்ரெண்டு. இல்ல, அதுக்கு இல்ல. வேற எதுக்கு? ஓஹோ, பில்லு நீ கட்டணும்னு நினைக்கிறியா? நானே பே பண்றேன். டேய் சாப்பிடுறா. டேய் சாப்பிடுறா. ஏய் என்னப்பா பாத்துப்பா. 50 ரூபா சார். ஓகே. சரி கார்த்தி, நான் கிளம்பட்டுமா? என்னது? அப்ப நான் என்ன இங்கே செட்டில் ஆயிட்டுமா? இடியட், என்ன ராயப்படல டிராப் பண்றா? இல்ல, வீட்டுல பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பா. பொண்டாட்டியா? என்ன இருக்க விடுறதுல உனக்கு இவ்வளவு கஷ்டமா? டேய் டேய், நான் நினைச்சா இப்ப கூட இந்த வண்டி எடுத்துட்டு போயிடலாம்டா. ஆனா ஃப்ரெண்ட்லி ஒண்ணு கொடுத்துட்டானா அது என்னோடதுல முடிவு பண்ணிடுவேன். ஏய், நான் ஒண்ணு இறங்கி போயிடலடா. காரை சர்வீஸ் கொடுத்துருக்கேன். உன்னை பார்த்தா நான் ஆட்டோவே கட் பண்ணேன். வசதி வரும் போகும், அதுக்காக நட்பை எழுந்துறாதரா. உங்ககிட்ட அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன், ஃபீல் பண்ணாதரா ஃபீல் பண்ணாதரன்னு. ஆனா இப்ப நான் ஃபீல் பண்றேன்டா. வரேன்டா. டேய் கார்த்திக், கார்த்திக், கார்த்திக். பாட்டி ஆயிடுச்சு. அந்த அவர் வந்து அப்ப நான் வரேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னங்க, மெக்கானிக் ஷெட் இங்க இருந்து எவ்வளவு தூரம்? ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். போக வர ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குமா? இருக்கும். அப்போ 24 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. மெக்கானிக் ஷெட்டை சுத்தி சுத்தி வந்தீங்களா? பவானி, என்ன பவானி சொல்ற நீ? யாரவா? என்ன விட அழகா? ஐயோ, மெக்கானிக் ஆம்பளை பையன். மெக்கானிக் ஆம்பளைன்னு தெரியும், ஆனா அங்க இருந்து போனீங்களே அவளை சொன்னேன். பவானி, சத்தியமா நான் மெக்கானிக் ஷெட் தவிர வேற எங்கேயும் போல. சத்தியம், எல்லாருக்கும் சக்கரை பொங்கல்னா உங்களுக்கு உப்பு புளி காரம் மாதிரி. சாப்பிட்டு உட்காருங்க. பவானி, நான் ஓஹோ, அவ வீட்டுல சாப்பிட்டீங்களா? சரி விடு, நான் சாப்பிட விடு.
பவானி, என்ன பவானி இது? உங்களுக்கு பிடிக்குமே தான் எல்லாம் செஞ்சேன், நல்லா சாப்பிடுங்க. அது உங்களுக்கு தான். சரி சாப்பிடுங்க. ஆம்லெட் இல்லல்ல? இல்ல பவானி, இதுவே போதும் பவானி. எனக்கு தெரியுங்க, நீங்க போதும் போதும்னா நான் போட்டுக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் நைட்லயே சொல்லிருக்கீங்க, ஞாபகம் இருக்குல்ல? நான் ஆம்லெட் கொண்டு வரேன், சாப்பிடுங்க. எடுங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல விட்டு ஏதோ தெரியாதனமா சொல்லி இப்படி ஏடா கூடமா மாட்டிக்கிட்டேன். என்ன சத்தம்? சாப்பிடல? யோ ஆண்டிப்பா, என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஒருவேளை சோறு குடுறான்னு உங்கள்ட்ட கேட்டேன், அதுக்காக இப்படியா ஒரு வேளைக்கு 2 இடத்துல சாப்பாடு கொடுக்குறியே? யோ நீ கடவுளியா? 6 இடம் இல்ல 60 இடத்துல சாப்பிடலாம். ஆனா நான் மனுஷையா? என்னை ஏன் இப்படி மாட்டி விட்டு வேடிக்கை பாக்குற? அங்க என்ன புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, பல்லுல ஒரு இது மாட்டிச்சு. சாப்பிடலையா? இல்ல பவானி, சாப்பிட முடியல பவானி. இந்த 10 கிலோமீட்டருக்குள்ளதான் என் சக்காலத்தி இருக்கா. இன்னைக்கு அங்க என்ன விருந்தா? இல்ல பவானி. நல்லா கொட்டிக்கிட்டியா? இல்ல பவானி. அப்ப நான் பண்ணதெல்லாம் வேஸ்ட் தானா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் நிறைய கொட்டினேன். ஆமா, அன்னைக்கு ஐயப்பன் பூஜையில என்ன அம்மான்னு சொன்ன, அவள என்ன சித்தின்னு சொல்லி ஏமாத்தினியா? என்ன பவானி இது என்ன? ஐயோ ஒரு கிளவி. அட பாவி மனுஷா, இவ்வளவு வயசானவள போய் வச்சிருக்கியே. ஐயோ, இது நான் வெளியில போய் சொல்ல கூட முடியாது. இல்ல பவானி, கேவலமா இல்ல, நான் பண்ணது எல்லாமே வேஸ்ட். உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், இப்ப என்ன பண்ண? பவானி 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 ஓடாத பவானி, பவானி 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 சொன்ன கேளு பவானி, தற்கொலை பண்ணிக்காத பவானி, கதை தர பவானி. பவானி நான் என்ன கிளியா செத்து போறதுக்கு? உன் மூஞ்சிய பார்த்தாலே ஆத்திரமா வருது. நான் இங்க இருந்தேனா நீ தூங்கும் போது உன் தலையில கல்ல தூக்கி போட்டாலும் போட்டுருவேன். இல்ல, நான் என் பாட்டி வீட்டுக்கு போறேன். 2 நாள் நீ பட்டினி கடை, அப்பதான் உனக்கு புத்தி வரும். பவானி நான் வேணா சாப்பிடுறேன் பவானி, நீ போகாத பவானி. பவானி எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பிரச்சார சபை எங்க இருக்கு? தெரியாதுங்க. சார் ப்ளீஸ். ஹாய் ஹாய், இந்த பிரச்சார சபை எங்க இருக்கு? இந்தி பிரச்சார சபா இந்த பக்கம். நான் லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்ல போயிட்டு ரைட்ல திரும்பினீங்கன்னா அங்கதான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ சார். நாமினேஷன். ஆன்ட்டிய ஊருக்கு அனுப்பிட்டு வரட்டும். பவானி எப்போ வருவான்னு தெரியலையே, என்ன பண்றது? குழப்பமா இருக்கே. சார், ஏன் சார் டல்லா இருக்கீங்க? நான் டல்லா இருந்தா உனக்கு என்னமா? ஏற்கனவே வீட்டுல பிரச்சனை, இப்ப நீ பேசி அது வீட்டுக்கு தெரிஞ்சு ஆளை விடுமா, வேலையை பாருமா. சார், நீங்க கோவத்துல கூட அழகா இருக்கீங்க சார். ஏற்கனவே தலைவலி, நீ வேற ஏமா? பவானி இல்லாத வேற ஒரே குழப்பமா இருக்கு. பேசாம லீவ் போட்டுடுவோமா? போட்டுடுவோம். சார், ஐயோ பாத்து மெதுவா கூடாது. வலிக்குதா? அடிபட்டுச்சா? இங்கயா? டாக்டர் போலாமா? வேண்டாம், நானும் ஆட்டோ கூட்டணும்ட்டா? இல்ல, என் வண்டியில ஏத்தி விட்டுரு. மெதுவா மெதுவா. பரவாயில்ல, தேங்க்ஸ். பார்த்து பத்திரமா போங்க சார்.
என்ன வழி இல்ல சரியாயிடுச்சு. ஓகே. ஆன்ட்டிய சண்டை போட்டு அனுப்பிட்டு ஆட்டமா போடுறீங்க. வரட்டும். பவானி, ஏன் பவானி கோச்சிட்டு போயிட்ட? என்ன ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற? நான் என்ன தப்பு பண்ணேன்? அன்னைக்கே நான் ஐயப்பன் பூஜையில சொன்னேன்ல, எனக்கு மவுண்ட் ரோட்ல பில்டிங் வேணா, ஸ்விஸ் பேங்க்ல அக்கௌண்ட் வேணான்னு. அது உனக்கே தெரியும்ல. இப்ப நான் உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்ல போறேன் பவானி. ஆண்டி, இந்த ஊர்ல இல்லையா அங்கிள் ஒரே கும்மாலாண்டா. நைட்டு தண்ணி எஸ்ட் ஆட்டம் போட்டாரு. காத்தால ஆபீஸ் போனாரோ இல்லையோ பாதியிலே திரும்பி வந்துட்டாரு. அதுவும் ரொம்ப திமிரா கால் மேல கால் போட்டு ஸ்கூட்டர் ஓட்டிட்டு வந்தாரு. காலையில ஒரு பொண்ணு காலனி வாசலுக்கே அவரை தேடி வந்துருச்சா. சீக்கிரம் வந்துருங்க வந்துடுறேன்னு தலையாட்டிட்டு கார் பின்னாடியே போனாரு. அப்புறம் இன்னைக்கு ஆபீஸ்ல காலு சுளுக்கிருச்சு தெரியுமா? ரொம்ப வலி ஆயிடுச்சு பவானி. பாரு 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 பவானி. மிதியா? நல்ல மிதி. பவானி, என்ன பவானி மிதிக்கிறியா? நல்ல மிதி. ஐயோ, உன் போட்டோ நான் ஏன் பவானி மிதிக்கணும்? ஓ, அப்ப என்ன மிதிக்கிறீங்கறியா? மிதி. உன்னை ஏன் பவானி நான் மிதிக்காத? சரி, உனக்கு பிடிக்கலன்னா நான் சொல்ல பவானி. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. என்னதான் உனக்கு பிடிக்கல, அதனால தான் சொல்றேன். தொட வேண்டாம். சத்தியமா எனக்கு ஒன்ன தவிர யாரையும் தெரியாது பவானி. இப்படிதான் நீ அந்த வெள்ள முடிக்காரி கிட்ட சொன்னியா? இப்ப நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் பவானி. ஓ, இது வரைக்கும் சொன்னதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் உண்மை. இப்ப சொல்ல போதெல்லாம் பொய்யா? ஐயோ, ஏன் பவானி என்ன இப்படி குழப்புற? நானா குழப்புறேன்? என் வாழ்க்கைய குழப்பி தொலைச்சிட்டியே நீ. யாரியாவா? எவ? அதான்யா, வாசல்ல நின்னு பேசிக்கிட்டு இருந்தியாமே. ஓஹோ, காம்பவுண்டுக்குள்ளே சிபிஐ வச்சிட்டியா? யார் அவ? சொல்லு. அட்ரஸ் கேட்டாங்க. அட்ரஸ் கேட்டாளா? சொன்னாளா? கேட்டாங்க. ஓ, இப்போ மரியாதைலாம் அங்க மாறி போச்சா? இப்பதான் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. எல்லாரும் அவ வாசல்ல நின்னதான் பாத்துருக்காங்க. நேத்து நான் வீட்டுல இல்ல. அவ வீட்டுக்குள்ள வந்தாளா? பவானி, என்ன இப்படி எல்லாம் சந்தேகப்படாத. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் நேத்து நான் தண்ணி அடிச்சிட்டு தூவணும் தெரியுமா உனக்கு? அத வேற ஆரம்பிச்சிட்டியா வீட்டுக்குள்ள? 2 நாள் உன்னை தனியா விட்டுட்டு போனா நீ தண்ணி அடிக்கிற, வீட்டுக்குள்ள பொண்ணுங்களை கூட்டிட்டு வர, கால் மேல கால் போட்டுட்டு ஸ்கூட்டர் ஓட்டுற. என்னையா இதெல்லாம்? பவானி, நான் தண்ணி அடிச்சு அவங்ககிட்ட உண்மையை ஒத்துக்கிட்டேன். இந்த பொம்பளை மேட்டர்ல சத்தியமா எனக்கு கிடையாது பவானி. இந்த ஸ்கூட்டர்ல கால் மேல கால் போட்டு போறதால கால் சுளுக்கிடுச்சு பவானி. அதனாலதான். அப்படித்தாயா? கண்ட இடத்துல காலை வச்சா சுளுக்குதாயா செய்யும். அப்பவே பாட்டி சொன்னா, பக்கத்துல இருக்கும் போதே 10 பேரை வச்சிருக்கிறவன் 8 இருந்தா 100 பேரை வச்சுக்குவான்னு. இப்பதாயா புரியுது. எனக்கு இப்பதான் புரியுது. இவன் நேர்ல வர முடியாம உன்னை எங்கிட்ட அனுப்பிச்சிருக்கான் பார். லெப்ட்ல இவ, ரைட்ல நீ. நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? ஆமாயா, நான் பொம்பளை முருகன் தான். உன்னை சூர சம்ஹாரம் பண்ணாம விட மாட்டேன். இப்ப மட்டும் என்ன பண்ற? அதான் என்ன பண்ற? அதான் என் வாழ்க்கை அழிச்சு தொலைச்சிட்டியே. காசு கொடுத்து டீ குடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். நிரந்தரமா ஒரு வீட்டுல வாடகை கொடுத்து தங்கணும்னு ஆசைப்பட்டேன். நிம்மதியா தூங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா பக்கத்துல நீ படுக்கணும்னு ஆசைப்பட்ட பார், அங்க நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அழுத ஆறுதல் சொல்லணும், நான் சிரிச்சா என் கூட சேர்ந்து சிரிக்கணும்னு ஆசைப்பட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணேன். ஆனா என்ன இப்படி அலை வச்சு வேடிக்கை பாக்குறிய? நான் ஏற்கனவே தற்கொலை பண்ணிக்கணும்னு ஒரு முடிவோட இருந்தேன். அன்னைக்கு அந்த மாத்திரை சாப்பிட்டு தொலைச்சிருந்தா இப்படி இவங்கிட்டையும் உங்ககிட்டயும் மாட்டிக்கிட்டு சீரழிஞ்சிருக்க வேண்டியது இருக்கா? ஐயோ, என் வாழ்க்கை போச்சு, என் சந்தோஷம் போச்சு, என் நிம்மதி போச்சு. அடிச்சுக்கையா, அடிச்சுக்கையா, நல்லா அடிச்சுக்க. நான் காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தானேயா நீ ஒழுங்கா காவல் காய்ச்சி குடிக்கிற. காலனில ஒருத்தனாவது உன் கூட பேசினாலா? எல்லாம் நீ வந்து நேரம் தானே சொன்னியா? நல்லா யோசிச்சு சொல்லு. என் அழகுக்கும் என் அந்தஸ்துக்கும் உன்னை நான் ஏத்துக்கிட்டது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? என்னை விட உனக்கு மாத்திரம் பெற்றா உன் வாழ்க்கை போகல, என் வாழ்க்கை தான் போச்சு, என் சந்தோஷம் தான் போச்சு. போறோம் பாரு, போறோம் பாருன்னு தள்ளிட்டு போறோம். அவன் தற்கொலை பண்ணிக்க போறானா, சாக போறானா? அதுக்கு முன்னாடி நான் சாகணும், நான் சாகணும். முருகா, எனக்கு ஒரு வழி கொடு முருகா, எனக்கு ஒரு வழி கொடு. நான் சாகணும். பாரு, நான் சாக போறேன். நான் சாகணும், நான் சாகணும், சாகணும், சாகணும். முருகா, முருகா, எனக்கு ஒரு வழி காமி முருகா.
பவானி பவானி நீங்க சாப்பிடாத அந்த விஷம் மாத்திரை நான் சாப்பிட்டுட்டேன். ஐயோ பவானி தப்பு பண்ணிட்டே பவானி 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 சார் நீங்க உள்ள போக கூடாது. நோ நோ நோ, நீ எனக்கு புருஷனே கிடையாது, பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி. இத பார், இனிமே நான் உன்கிட்ட பேச மாட்டேன், என் வக்கீல் தான் பேசுவாரு. ஓகே, வைடா போனேன். டாக்டர் எப்படியாவது என் பொண்டாட்டி காப்பாத்துக்கிட்டாங்க. பாய்சன் கேஸா? நீதான் பாய்சன் குடுத்தியா? குடுத்திருப்ப. ஏன்னா இந்த ஆம்பளைங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். பப்பாட்டி வச்சிருக்கியா? வச்சிருப்பையா? வச்சிருப்பேன். அதனாலதான் இவளை கொண்டுட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன். அம்மா பணம் வச்சிருக்கியா? கொண்டு வரல. பணத்தை ரெடி பண்ணாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போய் அப்போ போ போ. முதல்ல நீ இங்க இருந்த நான் ட்ரீட்மெண்டே கொடுக்க மாட்டேன். போ 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 போ. அழுகிற ஆம்பளைங்களே நம்ப கூடாது. என்னாச்சு அவர் வைஃபுக்கு? ஏன் அழறாரு? வேற என்ன, எல்லாம் பொம்பளை சாகவாசம் தான். எவளோட போயிட்டு வந்து சுத்திட்டு இருந்திருக்கான். வீட்டுல ஒரே சண்டை. இவன் திருந்துற மாதிரி தெரியல. மானஸ்தி விஷத்தை குடிச்சிட்டா. இப்ப அழுதுட்டு ஓடுறான். சத்தியம் பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு போங்க. எதுக்கு? இனிமேல் லஞ்சம் வாங்க மாட்டேன், தண்ணி அடிக்க மாட்டேன், சூதாட மாட்டேன், சின்ன வீடு வச்சுக்க மாட்டேன்னு. இதுல எதுவுமே நான் செஞ்சது இல்லையே. மறுபடியும் மறுபடியும் போய் சொல்றியா நீ? உன் பொண்டாட்டி உயிர் உனக்கு முக்கியமா தெரியலையா? இதான் உன்கிட்ட பிடிக்காத விஷயம். அழாதையா, உன் பொண்டாட்டி உனக்கு உயிரோட வேணும் இல்ல? சத்தியம் பண்ணிட்டு பணத்தை எடுத்துட்டு போ. உன் நல்லதுதான் சொல்றேன். இனிமே நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், இனிமே நான் தண்ணி அடிக்க மாட்டேன், இனிமே நான் சீட் ஆட மாட்டேன். சின்ன வீடு? இனிமே நான் சின்ன வீடு வச்சுக்க மாட்டேன். சரி பணத்தை எடுத்துட்டு போ. சகோதரா, 1000 தான் நம்ம முயற்சி செஞ்சாலும் கடவுளோட கருணை நம்மளுக்கு தேவை. நீ என்ன பண்ற, இந்த கட்டுல இருந்து 50 ரூபாய் நோட்டை எடுத்துட்டு போற வழியில முருகன் கோயில் உண்டியில போட்டு போ. எல்லாம் நல்லபடியா நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏய், உண்டியல்ல என்ன பண்ற? கையடியா? இல்ல என் பணம். உண்டியல்ல ஓம் பணமா? உண்டியல்ல அப்பன் முருகன் பணையா? இல்ல கைய எடுக்கிறியா? ஐயர் கூடுவா. அப்பனே முருகா, உண்டியல்ல ஓம் பணம்பா, உண்டியல காப்பாத்திக்கப்பா. இது மட்டும் எதுக்கு? இது நீயே வச்சுக்கோ. என் பொண்டாட்டி எப்படி? பாய்யா, மகாலட்சுமி மாதிரி ஒரு பொண்ணு வந்ததுனாலதானே உனக்கு வாழ்க்கையே கிடைச்சது. ஆனா அந்த பொண்ணையே விஷம் குடிக்க வச்சுட்டே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏண்டி உனக்கு புத்தி கட்டு போச்சு? பொண்டாட்டிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கான். கரெக்டா சொன்னக்கா. எவ்வளவு லாட்ஜி கூட்டு போயிருக்கான் மானங்கட்ட பையன். அம்மா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்ப வந்துடுறேன். அந்த நேரத்துல நம்ம காலனி ஓனர் வந்து ஹாஸ்பிடலுக்கு பணம் கட்டினாரு. இல்லைன்னா பவானிக்கு என்ன ஆயிடுச்சு? நீயா நல்லா அழக்கத்துக்கிட்டப்பா. முதல்ல நாம எப்படி இருந்தோம், இப்ப நாம எப்படி இருக்குங்கிறத நீ நல்லா யோசிச்சு பாத்தியா? உன் பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கெல்லாம் உன்னை மனுஷனாவா மதிக்க ஆரம்பிச்சோம். ஆனா நீ எவ்வளவு மதிச்சியா? இல்ல அண்ணே, நான் எந்த தப்புமே பண்ணலனே. அவன் முகத்தை ஒரே ஒரு தடவை பாக்கணும். மகராசி இப்பதான் கண்ணு முடிச்சிருக்கா. உன் முகத்தை கொண்டு காட்டணுமா? ஏன் அவ உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? பையா வாங்க போலாம். வணக்கம். நீங்க யாரு? என் பேர் சந்திரா. நான் ஒரு கால் கேர்ள். ஒரு கால் கேர்ள் நம்மள எதுக்கு தேடி வரான்னு பாக்குறீங்களா? நான் இப்படி ஆனதுக்கு ஒரு காரணம் இருக்கு. உங்களை தேடி வந்ததுக்கும் ஒரு காரணம் இருக்கு. வேலை தேடி போன இடத்துல எல்லாம் என் உடம்ப விலையா கேட்டாங்க. அடிக்கடி கூப்பிட்டு விலை கொடுத்தாங்க. அந்த விலையே இப்ப வேலையாயிடுச்சு. நான் என்ன நியாயப்படுத்திக்கிறதுக்காக பேசல. எனக்கு விவரம் தெரியற வரைக்கும் எங்க அம்மா என்ன நல்லா வளர்க்கணும்னு நினைச்சாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களை வாழ வச்சிட்டு இருக்கேன். இது ஒரு அம்மா சென்டிமெண்ட். இதெல்லாம் தப்பா சரியான்னு எனக்கு கவலை இல்ல. ஏன்னா எனக்கு அமைஞ்ச புருஷன் அப்படி. ஆனா உங்க புருஷன் அதுக்கு முட்டிக்கிறியா? முட்டிக்கிறியா? நல்லா முட்டிக்க. ஆரம்பத்திலே சொன்ன எதுலயுமே ஒரு அளவோட இருறான்னு. உங்களுக்கு வேலை இல்லாத போது பொண்டாட்டிங்களே அளவுக்கு மீறி கொஞ்சுவீங்க. உங்களுக்கு வேலை இருக்கும் போது பொண்டாட்டிங்களே கொஞ்சம் வந்தாலும் தள்ளி விட்டுருவீங்க. தப்ப உங்க மேல வச்சுக்கிட்டு ஏன்னா பொண்டாட்டிங்களை தப்பா நினைக்கிறீங்க? உங்க வீட்டுக்காரரை நீங்க சந்தேகப்படுறதா சொல்றீங்களே, அதுல சம்பந்தப்பட்ட பொண்ணு
நான் தான். உங்க வீட்டுக்காரர் ஒரு நாள் என்ன கூப்பிட்டு அனுப்பிச்சாரு. அனுபவிக்கிறதுக்காக இல்ல, அவருக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவத்துக்கு பழி வாங்கத்தான். அண்ணே, உங்களுக்கே தெரியும் நான் தான் எந்த தப்புமே பண்ணி, அப்புறம் ஏன்னா என்ன திரும்ப துரத்திக்கிட்டே இருக்கு. உனக்கு மட்டும் இல்ல, வாழ்க்கையில பிரச்சனையே இல்லன்னு நினைக்கிறவன் அவங்கிட்ட போய் கேட்டுப்பாரு. அவன் கூட ஒரு சோக கதையை சொல்லுவான். நீ சொன்னிய துன்பம் அது உனக்கு தானா வந்தது இல்லடா, நீயா தேடிட்டது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வந்ததுக்கு அப்புறம் நீ உன்னை பாத்துருக்கணும்டா. ஆனா அடுத்தவங்க பாக்கணுங்கிறதுக்காக உன் வாழ்க்கை அனுபவிச்ச பாரு, அப்பதான் உனக்கு துன்பமே ஆரம்பிச்சது. உன்னை அலட்சியப்படுத்துறவங்க எல்லாம் சீண்டி பாத்திய, அங்கதான் நீ ராங் ரூட்ல போக ஆரம்பிச்ச. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் துன்பத்தை தேடி போக வேணாம், அது உங்களுக்குள்ளேயே இருக்கு. எத்தனையோ ஆம்பளைங்க தன்னோட ஆடைகளாலும் அலங்காரத்தினாலையும் வெளியில தன்னை அழகா காட்டிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அசிங்க பிடிச்சவங்க. ஆனா உங்க வீட்டுக்காரர் வெளியில தப்பா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள. குடும்பத்துல நிம்மதி எப்படா வரும்? ஒண்ணு ஒருத்தரை புரிஞ்சுக்கணும், இல்ல புரிய வைக்கணும். நீ உன் பொண்டாட்டி என்னடா புரிஞ்சுக்கிட்ட? நல்லா சமைக்கிறவ, நல்லா துவைக்கிறவ, வேலைக்கு ஒண்ணு அழகா கவனிச்சுக்கிறவ அப்படின்னு தானே புரிஞ்சுக்கிட்ட? அவன் மனசுக்கு என்ன பிடிக்கும்னு புரிஞ்சுக்கிட்டியா? உன்ன மாதிரிதான் அவளும் உன்னை புரிஞ்சுக்கல. ஐயோ அவன் இறக்கப்பட்டுமே இப்படி எடுத்தறிஞ்சு பேசுறாரேன்னு அவன் நினைக்கிறா. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட அன்புக்கு இன்னொருத்தர் அடங்கி போகணும்னு நினைச்சீங்களே தவிர அன்பு கலந்து போகணும்னு நினைக்கல. அதான் அப்பெல்லாம் தாம்பத்தியம் இருட்டுல நடந்துச்சுடா, வாழ்க்கை வெளிச்சமா இருந்தது. நீ தாம்பத்தியத்தை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்ட, வாழ்க்கை இருட்டாயிடுச்சு. ஒரே ரூம்ல சம்மதத்தோட நான் அவர் பக்கத்துல இருந்தோம். என் பொண்டாட்டியோட கால் தூசிக்கு நீ வருவியான்னு வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்டாட்டின்னு சொன்ன அந்த நல்ல மனுஷன் எந்த நிமிஷத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் நிச்சயமா தப்பு பண்ண மாட்டாரு. இதுக்கு மேலேயும் உங்க புருஷனை நீங்க சந்தேகப்பட்டீங்கன்னா ஒரு நல்ல மனுஷனோட வாழ உங்களுக்கு கொடுத்து வைக்கலன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த ஆண்டவனே வந்தாலும் உங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முடியாது. வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத போதும் முட்டிக்கிட்ட. வீடு வேலை பொண்டாட்டின்னு எல்லாமே கிடைச்சதுக்கு அப்புறம் கூட சந்தோஷப்படாம முட்டிக்கிற. அப்புறம் சந்தோஷம் எதுலடா இருக்கு? இப்போ தண்ணி அடிக்கிறமே, ஒண்ணு துக்கத்துக்கு அடிக்கிறோம் இல்ல தூக்கத்துக்கு அடிக்கிறோம். நீ துக்கத்துக்கு அடிச்ச உனக்கு துக்கம் போயிடுச்சா? இல்ல தூக்கத்துக்கு நான் டெய்லி அடிக்கிறேன் எனக்கு தூக்கம் தான் வந்துருச்சா? சோ சாராயத்திலயும் சந்தோஷம் இல்ல, அப்புறம் வேற எதுல இருக்கு? நீ சாப்பாட்டுக்கே இல்லாத இருக்கும் போது உனக்கு 1க்கு 2 சாப்பாடு கிடைச்சதே, அப்போ அது உனக்கு சந்தோஷம் வந்துச்சா? அதுலயும் வரல. சோ சந்தோஷம் இது எதுலயுமே இல்ல, அப்புறம் வேற எதுல இருக்கு? எங்க இருக்கு? இங்க இருக்குடா ஃபூல், இங்க இருக்கு. நீ எல்லாத்தையுமே தப்பா பாத்தீங்கன்னா உலகமே உனக்கு தப்பா தான் தெரியும். இப்போ கடவுளையே தப்பா நினைக்கிறீங்க, அந்த கடவுள் தான் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குதுன்னு நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க. மனசை சரியா வச்சுக்கிட்டா மனுஷங்கள கூட தெய்வம் தெரியும்னு சொல்லுவாங்க. அதையே தப்பா வச்சுக்கிட்டா அந்த தெய்வமே கூட கல்லாதான் தெரியும். நீ முதல்ல உன் மனசை சரியா வச்சுக்க, மத்தவங்களுக்கு மனுஷனா தெரியுவேன். உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. சந்தோஷத்தை, அவங்க வாழ்க்கை சந்தோஷத்தை மண்ணுலயும் பொண்ணுலயும் தேடுறவங்க. அத மனசுல தேடினாங்கன்னா அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உங்க வாழ்க்கை சந்தோஷம் உன்கிட்ட பாதியும் உன் பொண்டாட்டி கிட்ட பாதியும் இருக்கு. முதல்ல போய் அவளை பாரு. போ போடா. பவானி, 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 சார் என் பவானி காணும் சார். நல்லா தேடி பாருப்பா. ஏன் அழுகுற? சார் என் பொண்டாடி பாத்தீங்க. பவானி, பவானி, அண்ணே ஆஸ்பத்திரி பூரா தேடிட்டேன், என் பொண்டாட்டி காணத. காணுமா? என் பொண்டாட்டிக்கு மட்டும் எதுனா ஆச்சு, அதுக்கப்புறம் நானும் தற்கொலை பண்ணிப்பேன். என்ன ஏன்டா அப்படி எல்லாத்துக்கும் ஓவரா போற? உன் பொண்டாட்டி மேல உனக்கு அவ்வளவு பாசமா? சரி சரி, அதாவது நான் தான் உன் பொண்டாட்டி கொஞ்ச நேரத்துக்கு ஒழிச்சு வச்சேன், சும்மா கண்ணாம வச்சு. ஏமா பவானி, பாத்தியா ஒரு 10 நிமிஷம் உன்னை காணணும்னு உன் புருஷப்பட்ட அவஸ்தைய பாத்தியா? நீ மட்டும் இல்ல, நிறைய பொண்டாட்டிகளுக்கு புருஷன் தன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானே அவன் உயிரோட இருக்கும்போது தெரியாதான், செத்து போனதுக்கு அப்புறம் தான் தெரியுமா. நல்ல காலம் நீ இப்பவே தெரிஞ்சுக்கிட்டிய. அதுக்காக வாழறப்பவே புருஷனை சாகடிச்சு பாக்காதீங்க. வரட்ட ஒரு நிமிஷம். என்ன? கடைசியா நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். மறுபடியுமா? என்ன மன்னிச்சிடுங்க. குட். என்ன நான் இருக்கணும் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, நீ தெளிவாயிட்ட. இனிமே உனக்கு வாழ்க்கையில சந்தோஷம் தான். போ, நான் பார்க்க மாட்டேன். ஓகே, இதெல்லாம் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் டீசெண்டா நடந்துங்க.